சரி, இன்னைக்கு நாம நீச்ச கிரகங்கள் பத்தியும் ஜாதகத்துல அதோட தாக்கங்கள் பத்தியும் சட்டுன்னு பார்க்கலாம். உங்க ஜாதகத்துல ஒரு கிரகம் நீச்சம் அடைஞ்சிருக்குன்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் அந்த கிரகம் அதோட பலவீனமான இடத்துல இருக்குன்னு தான். இத பார்த்து பயப்பட தேவையில்லை. இது ஒரு வார்னிங் மாதிரி, எந்த விஷயத்துல நாம ஜாக்கிரதையா இருக்கணும்னு காட்டுற ஒரு வழிகாட்டி. முதல்ல சில முக்கியமான கிரகங்களை பார்ப்போம். உதாரணத்துக்கு சூரியன் நீச்சமா இருந்தா அப்பா, அரசாங்கம் இல்லனா மேலதிகாரிகள் கூட சில பிரச்சனைகள் வரலாம். அதே மாதிரி சந்திரன் நீச்சமா இருந்தா அம்மா, தண்ணி சம்பந்தப்பட்ட இடங்கள், ஏன் நம்ம மனநிலையில கூட சில சவால்கள் இருக்கலாம். ரெண்டாவதா நம்ம அன்றாட வாழ்க்கையை பாதிக்கிற விஷயங்கள். இப்போ செவ்வாய் நீச்சமா இருக்குன்னு வைங்க, கூட பிறந்தவங்க கூட கருத்து வேறுபாடு வரலாம், இல்லனா நிலம் வாங்குறதுல ஏமாந்து போக வாய்ப்பு இருக்கு. புதன் நீச்சமா இருந்தா டாக்குமெண்ட்ஸ்ல கையெழுத்து போடுறது, செக் கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். கடைசியா இப்ப இருக்கிற நவீன வாழ்க்கை முறையிலையும் இதோட தாக்கம் இருக்கும். சுக்கிரன் நீச்சமா இருந்தா பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயும் சோஷியல் மீடியா பயன்படுத்துறதுலயும் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. ஒரு தப்பான போஸ்ட் கூட பெரிய பிரச்சனையை உண்டாக்கலாம். அதே போல குரு நீச்சமா இருந்தா பொருளாதாரம், குழந்தைகள் அப்புறம் பெரிய மனுஷங்களை நம்பி ஏமாறாம பாத்துக்கணும். மொத்தத்துல உங்க ஜாதகத்துல ஒரு கிரகம் நீச்சமா இருக்குன்னா அது உங்க வாழ்க்கையோட எந்த பகுதியில நீங்க இன்னும் கொஞ்சம் உஷாரா இருக்கணும்னு சொல்ற ஒரு ரோட் மேப் தான்.